அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் கூட நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அருமையான செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, பெரும் எண்ணிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோரும் கூட வந்திருக்கிறீங்க. இது கரூர் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், கரூரை பொறுத்தவரை அதிகமாக கிராம பகுதிகள் இருக்கு. நம்ம கிராம பகுதிகள் நிறைய எல்லோருக்குமே வளர்ச்சி வரணும், வேலை வாய்ப்பு வரணும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதி, வேடசந்தூராக இருக்கட்டும், அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், கிருஷ்ணாயபுரமாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், விராலிமலையாக இருக்கட்டும், மணப்பாறையாக இருக்கட்டும், 6 சட்டமன்ற தொகுதிகளும் கூட நம்முடைய விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. கடந்த 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. மோடி அவருடைய ஆட்சியை 10 ஆண்டுகளாக பார்த்து மதிப்பீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோரும் கூட கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கரூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்த முறை வளர்ச்சியின் பக்கம், இந்த முறை மோடியின் பக்கம் என்பது தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் உங்களுக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த முறை நாங்கள் மோடி பக்கம் இருக்க போறோம். ஐயா, உங்களுக்கு தெரியும், தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பொறுத்தவரை 4 ஜாதிகளை மட்டும்தான் நம்புறாரு. தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்றாங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை 4 ஜாதி தான். ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. இந்த 4 பேர் மட்டும்தான் நம்முடைய ஆட்சி. 4 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். ஒருவரும் கூட வாழ்விலை மேம்பட வேண்டும். விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரியும், விவசாய பெருமக்களுக்கு 2014 பிறகுதான் வருடத்திற்கு 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் வருடத்திற்கு மோடியை அனுப்புகிறார். இந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 80,913 விவசாயிகள் இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இதுவரை 30,000 ரூபாய், வருடத்திற்கு 6000 ரூபாய், 15 தவணையில தவணைக்கு 2000, 30,000 ரூபாய் விவசாயிகளுடைய, சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு. இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பயன்பெற்றவங்க நம்ம இருக்கிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தாய்மார்கள் இருக்கிறீங்க. இது 100% மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டம். 100% நம்ம பணம் கொடுத்தோம். 10 வருஷமா 60,000 கோடி பணம் கொடுத்தோம். இன்னைக்கு மாநில அரசு தான் உங்களுக்கு எவ்வளவு வேலை வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தீர்மானிக்கிறாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா. நாம் இவ்வளவு பணம் கொடுத்தோம், 60,000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உங்களுடைய சம்பளம் 284 ரூபாய் ஆச்சு. அதை 319 உயர்த்தி இருக்கின்றோம். 319 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 284 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு 319 ரூபாய்க்கு. இவ்வளவு கொடுத்தும் அது சரியா நடக்குதான் எங்களுக்கு தெரியாது. பணம் கரெக்டா கொடுக்குறாங்களா, வேலை சரியா கொடுக்குறாங்களா, வேலை நூறு பேசுவாங்களா தெரியாது. எம்பி நம்ம எம்பி இருந்தாங்க பார்க்க முடியும். நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க மோடியை அனுப்பக்கூடிய பணம் சரியான முறையில கீழே வருதா, சம்பளம் சரியா கொடுக்கிறாங்க எங்களுக்கு அப்பதான் தெரியும். அதனால்தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை அள்ளி கொடுத்தும் கூட அது ஏழை மக்களுக்கு சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். அவங்க மோடி கட்சியிலிருந்து வேணும். மோடி பணம் கொடுக்குறாங்க, பார்க்கிறது மோடி கட்சியில் வேணுங்கம்மா. அதனால் தாய்மார்களே, இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு அம்மா சொல்றாங்க, அண்ணே மோடியை பணம் கொடுக்குறாங்க, சம்பளம் ஏற்றி கொடுக்குறாங்க, ஆனா பஞ்சாயத்துல சரியா வேலை கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உழைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மோடி கட்சி மோடி விழாவுடைய கண்களாக காதுகளாக கரூருக்கு இருந்து
இவ்வளவு பணம் நாம் 100 நாள் வேலை ஒரு வாரம் ரூபாய் இல்ல 60,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். 60,000 கோடி ரூபாய். திமுக காரங்க என்ன பண்றாங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா? நீ திமுக கூட்டத்துக்கு வந்தா தான் நாளைக்கு வேலை போட்டு கொடுப்பேன். மிரட்டுறாங்களே இல்லையா? மிரட்டுறாங்களே இல்லையா? அதையெல்லாம் உடைத்து சம்பளம் உங்க வங்கி கணக்குக்கு. அதனாலதான் மோடியே சம்பளம் வங்கி கணக்கு போடுறார். இவங்க கையில கொடுத்தா இருக்கிறதையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் சகோதர சகோதரிகள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தாய்மார்களே, இந்த முறை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற வேண்டும். கட்டாயமாக நீங்க கூட நிக்கணும். 20,000 கோடி ரூபாய் பணம் அனுப்பியும் கூட சரியா வருதான்னு பாக்கணுங்கம்மா. மோடி வீடு, மோடியா மோடி வீடு கொண்டு வந்துட்டார். ஒரு வீட்டுக்கு மானியம் 2,63,000 ரூபாய் மோடியை கொடுக்கிறாங்க. இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 12,500 குடும்பத்திற்கு காங்கிரீட் மோடி வீடு. ஆனா எங்கள் ஆசை, யாருக்கெல்லாம் காங்கிரீட் வீடு இல்லையோ எல்லோருக்கும் மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனா விடமாட்டான். கட்சிக்காரனுக்கு கொடு, கட்சிக்காரன் கட்சியில 10 வருஷமா உறுப்பினராக இருந்தா அவனுக்கு கொடு, கட்சி முன்னாடி கை கட்டு அவங்களுக்கு கொடு. யார் பயனாளி என்பதையே சரியாக பார்க்காமல் இருப்பதால் இந்த கரூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் வந்தால் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் கூட அது சரியாக வருகிறதா என்று பார்க்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கார். காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்களே கொதிச்சு போய் கிடக்குறீங்க. ஆனா எம்பியை பார்த்து 5 வருஷம் ஆகுது இல்லைங்களா? ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டோம், 5 வருஷம் ஆகுது. எம்பி அம்மா இப்பதான் இந்த தேர்தலுக்கு திரும்ப வெளியே வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இந்த எம்பி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா தான் திரும்ப கரூருக்கு வருவாங்க. என்ன ஒரு அடிக்கடி வர்ற மாதிரி பேசுறாரு. அடிக்கடி வந்து இங்கேயே வந்து கிராமத்தில் இங்கேயே படுத்து தூங்கி மக்களுக்கு எல்லாம் திட்டம் சரியா வருதா, ஏழை மக்களுக்கு எல்லாம் கரெக்டா பணம் வருதா? வேலை செய்யாத எம்பிய 5 லட்சம் ஓட்டு மார்ஜின்ல ஜெயிக்கணுமா? 5 லட்சம் வாக்கு வித்தியாசம். எம்பி வேலை செஞ்சு பாத்தீங்களா? யாரும் பார்க்கல. கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் வேலை செய்து யாரும் பார்க்கல. அவங்க 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் இருக்கார். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க தலைகீழா நின்னாலும் இங்க வெற்றி பெறப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். 2024 ஆட்சி அமைக்க போவது மோடி ஐயா. ஆட்சி அமைக்க போவது மோடி ஐயா. மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வேறு யாருமே இங்க இல்லைங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகின்றார், எம்பியாக மோடியை கட்சி தானே வரும். அப்பதான திட்டங்களை பார்க்க முடியும். அதனால சகோதரே, மோடியா 2 எம்பியில வரலீங்க. 2014 253 எம்பி கொடுத்தீங்க. 2019 303 எம்பி கொடுத்தீங்க. 2024 400 எம்பிகள் கொடுக்க போறீங்க. 400 ஒரு வலிமையான தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியில் வந்து அமரப்போது கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க. அம்மா தெரியாம கேட்கிறேன். தாய்மார்கள் சகோதரர்கள் அதிகமா இருக்கு. துரைமுருகன் அமைச்சரா இருக்கார். அவர் பையன் கதிரானந்த் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறதாய். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு இருக்காங்களா? யாரும் கேட்டீங்களா? ஒரு அம்மா கேட்டுச்சு, எடுபட்ட வயலா ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் மினுக்கு இருக்குன்னு பேசுறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா உரிமை தொகை, அதை நம்மள பேரன்ல ஒரு வாங்கி பூசிட்டோம். இப்படிதான் திமுக இருக்கான். நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை மோசமாக பேசுவதற்கு ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். தப்பித்தவரை மகளிர் யாரும் பேருந்து ஏறிட்டீங்கன்னா பொன்முடி என்ன நம்மளை வந்து பார்த்து ஓசி 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 அது கேட்டீங்களா இல்லையா? பெண்கள்லாம் ஓசியில பேருந்துல போறோம். அதனால சகோதர சகோதரர், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே கூடாது.
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னிப்பே இல்லை. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 511 தேர்தல் வாக்குறுதி. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாள் இருந்து 150 நாள் ஆக்குவோம். ஆக்குனாங்களா? இல்ல. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் வச்சுங்களா? மகளிருக்கு மட்டும். மகளிர் 10. மகளிருக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல, யாருக்கு வரல? வெறும் 30% மட்டும்தான் உரிமை தொகை வச்சு. வெறும் 30%. உங்க வீட்டுக்கார வச்சுங்க இல்லைங்களா? வெறும் 30% மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை. 70% மகளிருக்கு வரல. திமுக சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு 300 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கறது மோடி சொன்னது. அவங்க செய்யறது நாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைப்போம். இந்தியா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன் திமுக கேட்டா தேதி சொன்னமா அப்படிங்கிறான். இப்படிலாம் பேசினா எப்படி? பெட்ரோல் டீசல் விலையை 3 முறை நமக்காக குறைத்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நல்லா நீ வச்சு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது பொய். எல்லாம் பொய்யா பேசி எழுதி வச்சிருக்காங்க. அதில் எழுதியிருப்பதை ஒன்று கூட செய்யவில்லை. ஆனால் நாம் மோடி கேரண்டி, மோடி ஐயா சொன்னார்னா செய்வார்கள் ஐயா. அதான் மோடியினுடைய கேரண்டி. ஏழை மக்களுக்காக நான் நிற்கின்றேன் என்றால் நிற்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளத்தை 284 இருந்து 319 ரூபாய்க்கு உயர்த்தி காட்டுகிறேன் என்று சொன்னால் உயர்த்தி காட்டுவார். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னால் குறைப்பார். கேஸ் மானியம் 300 ரூபாய் கொடுப்பேன் சொல்லி சொன்னால் கொடுப்பார். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி. இந்த தேர்தல் எதுக்கான தேர்தலுங்க? டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கான தேர்தல். சரிங்களா? டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதற்கான தேர்தல். அங்கே மோடி ஆட்சி அமைக்க போறாங்க. செந்தில்நாதன் அண்ணனுடைய வண்டி மட்டும்தான் டெல்லிக்கு போகுதுங்க. எந்த வண்டி டெல்லிக்கு போல? திமுகவுடைய வண்டி பஞ்சராயி உதயநிதி ஸ்டெப்னி போட்டு ஓடிட்டு இருக்காரு. அந்த வண்டி எங்க போகும்? டெல்லிக்கு எப்படிங்க போகும்? ஸ்பேண்ட் ஏர்போர்ட் ஓடிட்டு இருக்காரு. ஸ்பேண்ட் ஏர்போர்ட் ஓடிட்டு இருக்காரு. வண்டி போகாது. டெல்லியில ஆட்சி அமைக்க போவது நான் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி, நம்முடைய கட்சியை சார்ந்த செந்தில்நாதன் அண்ணன் அவர்கள் தான் டெல்லியில இருக்க வேண்டும். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதர சகோதரி, இன்னும் 15 நாள் இருக்குது. தேர்தல் நடப்பது ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னும் 15 நாள் இருக்கு. நீங்க எல்லாருமே கிராமத்துல சொல்லணும். 100 நாள் வேலை வாய்ப்பு யார் சம்பளம் கொடுக்கிறா? சம்பளத்தை உயர்த்தினது யாரு? கேஸுக்கு மானியம் கொடுக்கிறது யார்? நீங்க எல்லாம் கிராமத்துல பேசுங்கம்மா. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னவென்றால், செந்தில்நாதன் அவர்கள் இங்கே வரும்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய மொத்த பணமும் வேலை செய்யும். உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு வேலை கொடுக்கிறாங்களா? அதை பார்ப்பதற்காக எம்பி நமக்கு இருக்கணும். காங்கிரஸ் எம்பினால் என்ன பிரயோஜனங்க? ஆட்சிக்கு வரப்போறாங்களா? அவங்க ஆட்சிக்கு வரப்போது மோடி ஐயா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போது தேசிய ஜனநாயகம். அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது. ஆனா செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு வாக்கும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாது. ஐயா, இன்னைக்கு யாரு குடும்பம் அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. மோடி ஐயா குடும்பம்னா நம்ம எல்லோரும் மோடி ஐயாவுடைய குடும்பம். ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், கிராமத்து மக்கள், நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம். ஸ்டாலின் ஐயா குடும்பம் யாருங்க? மகன், மருமகன், அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா, மோடி ஐயாவுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். ஆமா, நாம் எல்லாருமே மோடி ஐயா குடும்பம். நமக்காகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய முழு வாழ்க்கையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஏழை மக்களுடைய வாழ்வு முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆனா ஸ்டாலின் ஐயாவுடைய 33 மாத கால ஆட்சியில அவர் ஆட்சியில் இருப்பது அவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக.
நான் ஃபேர் அண்ட் லவ்லி பத்தி சொல்லிட்டேங்கம்மா. திமுக காரங்க சொன்னது நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். திமுக காரங்க ஒத்தையில கொடுத்து கத்தையில கொடுக்குவான். எப்படின்னா இந்த கையில 1000 ரூபாய், இந்த கையில பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, கரண்ட் பில் விலை உயர்வு, தண்ணி வரி உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. ஒத்தையில கொடுத்து கத்தையில திமுக கார பிடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தைரியமா வந்து சொல்றான், நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடும். தாய்மார்கள் உஷாரா இருக்கிறாங்க. நீ என்ன உங்க வீட்டு பணத்தையா கொடுத்தா? எங்க பணத்தான் திரும்பி கொடுத்த. 2024 தேர்தலை பொறுத்தவரை நாங்க மோடி ஐயாவை யோசிச்சுதான் ஓட்டு போட போறோம். எங்களுக்கு மோடி ஐயா பிரதம மந்திரியாக வேண்டும், அவர் 3வது முறை வர வேண்டும், அவருக்காக மட்டும்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்பதிலே நம்முடைய அன்பு தாய்மார்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் மறுபடியும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். சுட்டறிக்கின்ற வெயிலை பொறுப்பெடுத்தாமல் எல்லோரும் நம்முடைய உதிரப்பாறைக்கு வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. கரூருடைய முன்னேற்றம், கிராமப்புற பகுதிகளுடைய முன்னேற்றம். ஐயா, நம்ம ஊர்ல வேலை இல்லை, இளைஞர்கள் வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலைக்கு இருக்கா? இல்லை. கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், வெளியூருக்கு போறாங்க. இனி கரூரிலே தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இத்தனை காலமா 70 வருஷமா இந்த அரசியல் பேசி பேசி கரூருக்கு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை. அதனால்தான் நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்துக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. செந்தில்நாதன் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். கரூருக்குள்ள கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி, கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். தொழிற்சாலைகளை நாங்கள் கரூருக்கு கொண்டு வருகின்றோம். அதன் மூலமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய கட்சி இன்னொரு கொள்கை வைத்திருக்கின்றோம். செந்தில்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமம், தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் இருக்குமே, அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் எம்பி அவர்கள் அமைத்துக் கொடுப்பார். இளைஞர்கள் நல்லா நாவச்சு. அதில் மத்திய அரசுடைய சிறப்பு திட்டம் இருக்குது. அதிலிருந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்துடைய தாய் கிராமம் எங்க இருக்கோ அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம். காரணம், நம்முடைய குழந்தைகள் விளையாட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நன்றாக விளையாட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா விளையாடுறதுக்கு இடங்கோடு இல்லாம நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். செந்தில்நாதன் அவர்கள் இதை செய்வார். இரண்டாவது, செந்தில்நாதன் அவர்கள் செய்வது, நான் ஒன்று சொல்றேங்கம்மா, இது நடக்கிறதுக்கு சாத்தியமான்னு சொல்லுங்க. உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உலகத்திலேயே இந்த கல்வி தாங்க ஐயா சூப்பர், இலவசமா கொடுக்க முடியுமா? முடியாது. ஆமா, முடியாதுங்கிறான். நம்முடைய மத்திய அரசினுடைய நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக காரன் நடத்துற பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் வரமாட்டாங்க. மத்திய அரசு நடத்தக்கூடிய நவோதியா பள்ளி உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கும். அதனால் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளருடைய இன்னொரு வாக்குறுதி உங்களுக்கு, 2 நவோதியா பள்ளிகளை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருவாங்க. ஐயா, ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 செலவாகும். நவோதியா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 செலவாகும். முழுவதும் மோடியாருடைய பணம், முழுவதும் இலவசம். உலக தரம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம். அந்த பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில 2 பள்ளிகளை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கொண்டு வருவார். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிங்கம்மா. வாக்குறுதி, தொழில் வளர்ச்சி, நல்ல தரமான கல்வி, கிராமப்புறத்தில் தாக்கி கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம். மிச்சம் நம்ம மத்திய அரசுடைய ஆட்சி. 2026 உங்களுக்கு தெரியும், பிஜேபி காரங்க வந்த உடனே டாஸ்மார்க் மூட போறோம். உங்களுக்கு தெரியும், டாஸ்மார்க் நம்ம மூட போறோம் என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விமோசனமாக அது இருக்க வேண்டும். அது அடுத்த தேர்தல் நம்ம 2026 தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்கின்ற தேர்தல். 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மோடி ஐயா கட்சி ஆட்சிக்கு வருது, மோடி ஐயா பிரதமராக இருக்க போகின்றார்கள். செந்தில்நாதன் அவர்கள் மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக கரூருக்கு இருக்கணும். 100 நாள் வேலை வாய்ப்பு பணம் சரியா வருதா, சம்பளம் கொடுக்குறாங்களா, வேலை கொடுக்குறாங்களா, மோடி ஐயா வீடு கட்டி கொடுக்கணுமா, உங்களுக்கு காசு வாங்காம குடிநீர் பைப் கொடுக்குறாங்களா,
காசு வாங்காம பஞ்சாயத்துல குடிக்கிறதுக்கு பை போட்டு தராங்களா? எல்லோருத்தையும் பார்ப்பதற்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேவைப்படுகின்றார். நிச்சயமாக நீங்க அவருக்கு தாமரை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கைகள் இருக்கிற அன்பு சகோதர சகோதரி. நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணம். குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நமக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் வந்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓபிஎஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அவருடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள். அவர் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் எல்லோரும் இருக்கின்றார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னபாடி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிடிவி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சுகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர் தேசம் கட்சி அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீரமுத்தரையர் சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் மகிழீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் கூட இருங்க. அடுத்த 15 நாள் கடுமையாக நீங்க உழைங்க. நம்முடைய செந்தில்நாதன் அவர்களை நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் பாருங்க, நம்ம வரப்போறவங்களுடைய எம்பி செந்தில்நாதன் அவர்கள் பழைய எம்பி மாதிரி இல்லைங்க. நீங்க எப்ப போன் பண்ணாலும் ஒருத்தர் போன் எடுக்கணும். எம்பி ஒரு போன் போட்டா போன் எடுக்கணும். அதனால் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இப்பவே அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்ப வேணாலும் அவரை கூப்பிடலாம், எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூப்பிடலாம். உங்க கையில யாரு கையில எம்பி நம்பர் இருக்கா எனக்கு தெரியும். எம்எல்ஏ நம்பர், பஞ்சாயத்து தலைவர் நம்பர் இருக்குங்களா, கவுன்சிலர் நம்பர் இருக்கா? இல்லை. ஆனால் செந்தில்நாதன் அவர்கள் இன்று அவருடைய மக்களுடைய தேவைக்காக இந்த மண்ணுடைய மைந்தன் தன்னுடைய தொலைபேசி என கொடுக்குறாங்க. நல்லா போன் பண்ணிக்க 83070005 அது எங்களுடைய வாக்குறுதி. நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த தேவைக்கு வேண்டுமானாலும் அவரை தொலைபேசியை நீங்கள் அழைக்க முடியும். வருகின்ற காலத்துல விசிட்டிங் கார்டு நம்ம எல்லா வீட்டுக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துரும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா வீட்டுக்கும் செந்தில்நாதன் அவருடைய விசிட்டிங் கார்டு, தொலைபேசி எண், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து இந்த எண்ணுக்கு பேசலாம். உங்களுடைய குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வெற்றி வேட்பாளர். எப்பொழுது நீங்கள் அழைத்தாலும் கூட உங்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர். மறந்து விடாதீர்கள், உங்களுக்கானவர் இந்த மண்ணின் மைந்தன். கரூரை தலைவரத்தை மாற்ற வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்களை தாமரை சின்னத்துல பெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கரூர் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அருமையான பழனி கனகராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இணை அமைப்பாளர் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு, திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஜாமிஜன் அவர்களுக்கு, புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு, உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவுடைய மாநில தலைவர் சோழன் பழனிசாமி அவர்களுக்கு, கரூர் மாவட்டத்திலே பார்வையாளர் சிவசுப்ரமணியம் அவர்களுக்கு, மாநில செயற்குழு உறுப்பினர் ராமசாமி அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் வேடசந்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஜெயராமன் அவர்களுக்கு, மாவட்டத்துடைய துணைத் தலைவர் சட்டமன்ற இணை அமைப்பாளர் திருமதி ரமா அவர்களுக்கு, மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் மாவீரன் அவர்களுக்கு, ஒன்றிய தலைவர்கள் ஆற்றல் மிகுந்த குதிரையம்பாறை வடக்கு ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்களுக்கு, தெற்கு ஒன்றிய தலைவர் கலைமணி அவர்களுக்கு, வடமதுரை மேற்கு ஒன்றிய தலைவர் சுதாகர் அவர்களுக்கு, வடமதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு, வேடசந்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கோபால் அவர்களுக்கு, வேடசந்தூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் அருமையான செந்தில்குமார் அவர்களுக்கு, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் தொகுதி பிரச்சனை இருக்குதுங்கம்மா. வேடசந்தூர் தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனை வடமதுரையிலிருந்து காணாம்பாடி வரை ரோட்டிலே ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கின்றோம், அதை செய்து கொடுக்கின்றோம். தென்னம்பட்டி 4 வழி சாலையிலே அதிக அளவு விபத்துகள் நடப்பதால் மேம்பாலம் தேவை. நம்முடைய ஆட்சிதாங்க வரப்போது மேம்பாலம் கட்டி கொடுத்து வருகின்றோம். பாளையம் வழியாக செல்லும் ரயில்கள் எல்லாம் பாளையம் ரயில்வே நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை
பரிசீலப்பட்டு நிச்சயமாக அந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின்ல முதல் நிறுத்துறோம் ஐயா, மக்கள் அதை பயன்பாட்டுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். மாயனூர் அணைக்கட்டில் இருந்து ராட்சச குழாய்கள் மூலமாக வேடசந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குளங்களையும் நிரப்புவதற்கான முழு முயற்சியை நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் மேற்கொள்வார். வேடசந்தூர் தொகுதியினுடைய முருங்கை விவசாயிகளுக்கு முருங்கை சம்பந்தமான மதிப்பு கூட்டு பொருட்கள் அதை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகளை இந்த பகுதியில் அமைக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், போன் கொடுத்துட்டாரு, போன் நம்பர் கொடுத்துட்டாருங்க, உங்களுக்காக இருக்காரு, என்ன வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் இல்லாட்டி வர்ற எம்பிட்டு கேளுங்களேன், பழைய எம்பிட்டு போன் நம்பர் கேளுங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மேல இந்த போன் நம்பருக்கு நீங்க யாரு வேணாலும் கூப்பிடணும். இவர் ஜெயிச்சோன்னா பண்ண அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு 10 மணியில இருந்து இரவுல இருந்து இந்த நபருக்கு நீங்க அழைச்சு பாருங்க, எடுக்கிற மாதிரியான நீங்க பாருங்க. எடுத்து ஒரு காலுக்கு நாங்க பேசுவோம், அங்கே வருவார்கள். அது செந்தில்நாதன் அவருடைய உத்தரவாதம், இந்த மண்ணிற்காக மக்களுக்காக இருப்பார் என்கின்ற உத்தரவாதம். வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரிகள் சுற்றிருக்கின்ற வெயிலை பொறுத்த அன்பு மழையை பொழித்து உத்திரைப்பாறையில நம்முடைய செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற செய்வது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள். வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத் மாதா கி ஜெய். मैं नरेंद्र दामोदर दास मोदी अन्नामलै